தமிழக காவல்துறையில் ஆர்டர்லிகள் இல்லை என்பதை ஏற்க முடியவில்லை என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. டிஜிபி அறிக்கை மீது சென்னை உயர்நீதிமன்றம் தனது அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது. நேற்று இது தொடர்பாக டிஜிபி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. காவல்துறையில் ஆர்டர்லிகள் இல்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதனை ஏற்க முடியவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவல்துறையில் ஆர்டர்லிகள் இல்லை என்பதனை ஏற்க முடியவில்லை. அதிகாரிகளின் வீடுகளில் ஆர்டர்லிகள் இல்லை என்று டிஜிபி சார்பில் அரசு வழக்கறிஞர் நேற்று கூறியிருந்தார். இந்நிலையில் தலைமைச் செயலர், உள்துறை செயலரை இந்த வழக்கில் இணைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆர்டர்லிகளை பணியில் வைத்திருக்க கூடாது என டிஜிபி கூறியதற்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கு விவரங்கள் என்ன? இன்றைக்கு நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? விவரம் என்ன? அதாவது கோவில் நிலத்திற்கும் தனக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் கோரி சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே வந்தபோது தமிழ்நாட்டில் ஆர்டர்லி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என கடந்த 2022ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது முழுமையாக பின்பற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் நேற்று டிஜிபி அதுக்கு பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த பதில் மனுவில் யாருடைய எந்த காவல்துறை அதிகாரிகளிலும் ஆர்டர்லிகள் யாரும் பயன்படுத்தப்படவில்லை என்று அந்த டிஜிபி அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது இன்று மீண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், சி. குமரப்பன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த டிஜிபி சுற்றறிக்கையை அனுப்பியதை நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். அதே வேளையில் ஆர்டர்லிகளாக சீருடை காவலர்கள் பணியாற்றி வருவதாக செய்தித்தாள்களிலும் பொது தளங்களிலும் தகவல் பரவிவரும் நிலையில் ஆர்டர்லிகள் யாரும் இல்லை என்று டிஜிபி கூறுவதை ஏற்க முடியவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதற்கு பதிலளித்த அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அப்துல் முகமது ஜின்னா ஆர்டரில் இருப்பது தொடர்பாக புகார் எதுவும் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளர் ஆகியோரை நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து அவர்களையும் இந்த வழக்கில் இணைத்துக் கொள்வதாகவும் நீதிபதி தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு உதவ வேண்டும் என்றும் தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். டிஜிபியினுடைய அறிக்கை, அதாவது தமிழக காவல்துறையினுடைய அறிக்கையை, ஆர்டர்லிகள் யாரும் இல்லை என்ற அறிக்கையை ஏற்க மறுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இனி அடுத்ததாக தலைமைச் செயலாளர் ஆஜராக வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்களிடம் என்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்படும்? இல்ல அவர்களிடம் அறிக்கை ஏதேனும் கேட்கப்படுமா? நிச்சயமா, அதாவது அவர்கள் தரப்பிலும் அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் அதே போன்று உள்துறை செயலாளர் இருவர் தரப்பிலும் அவர்கள் இந்த வழக்கை இணைத்தால்தான், அதாவது இந்த காவல்துறையை தவிர மற்ற பணிகளிலும் யாரேனும் இருக்கிறார்களா, இது போன்று அரசு உயரதிகாரி வீடுகளும் ஆர்டர்லில் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது குறித்து நீதிமன்றம் அறிவதற்காக அவர்கள் இந்த வழக்கில் இணைத்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசு தலைமைச் செயலாளர், அரசுடைய தலைமை வழக்கறிஞரும் இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவ வேண்டும் என்று தெரிவித்துள்ள காரணமாக முழுமையாக இந்த ஆர்டர்லிங் முறையை ஒழிப்பதற்கான நடவடிக்கையை நீதிமன்றம் மேற்கொள்வதற்காகத்தான் இவர்களும் இந்த வழக்கில் சேர்த்துள்ளார்கள். அடுத்த விசாரணையின் போது விரிவான விளக்கமும் அறிக்கையும் அரசின் தரப்பிலும் தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்டர்லிகளாக பணியமர்த்த கூடாது என்று டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். அதற்கு பாராட்டு. ஆனா டிஜிபி தரப்பிலிருந்து தற்போது ஆர்டர்லிகள் யாருமே இல்லை அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா தமிழக காவல்துறை தரப்பிலிருந்து? அதை எப்படி நிரூபித்தார்கள்? எப்படி அதற்கான ஆவணங்களாக அவங்க என்ன கொடுத்தாங்க? அதாவது அரசின் தரப்பில் டிஜிபி தரப்பில் ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை தலைமைச் செயலாளர் உள்துறை இணைக்கப்படவில்லை. டிஜிபி மட்டுமே அந்த வழக்கு தொடர்ந்த சேலம் ராதாகிருஷ்ணன் தரப்பில் வழக்கு தொடர்ந்த போது எதிர்மனுதாராக டிஜிபி மட்டுமே சேர்க்கப்பட்டிருந்தார். ஆகவே டிஜிபி தரப்பில் ஆர்டர்லிகள் யாரும் இல்லை. தமிழக காவல்துறை அதிகாரி தரப்பிலோ அதே போன்று அந்த உயரதிகாரிகளுடைய வீடுகளிலோ ஆர்டர்லிகள் முறையில் ஒழிக்கப்பட்டு விட்டதாகவும் யாரும் பணியில் இருந்து தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நீதிபதிகள் இதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. ஏனென்றால் எல்லா இடங்களிலுமே பார்க்க முடிகிறது ஆர்டர்லி முறை இருப்பது போல் தெரிகிறது. பொது தளங்களிலும் அதே போன்று செய்தித்தாள்களிலும் இது தொடர்பான செய்திகள் அதிகம் வெளிவந்த உள்ளன. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளார்கள். எனவேதான் டிஜிபியை தாண்டி உள்துறை செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகியோரை இந்த வழக்கில் சேர்த்து அவர்கள் தரப்பிலும் கருத்து கேட்பதற்கான நடவடிக்கையை நீதிமன்றம் மேற்கொண்டுள்ளது. திலகவதி, நம்ம நிறைய இடங்கள்ல முன்பாக பார்த்திருக்கிறோம் ஆர்டர்லிகள் இருப்பதையும், திரைப்படங்களையும் பார்த்திருக்கிறோம். டிஜிபியினுடைய அறிக்கை என்னவோ ஆர்டர்லிகள் யாரும் பணியமர்த்தப்படவில்லை, அவ்வாறு செய்தால் குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இயல்புல நடைமுறை என்னவாக இருக்கிறது சுப்பையா?
நிச்சயமா நடைமுறை பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவாக இந்த நீதிமன்ற வழக்குகளில் பதிவு தாக்கல் செய்யும் பொழுது காவல்துறை தரப்பிலே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது, எதுவும் இல்லை என்றுதான் தெரிவிப்பார்கள். வழக்கம் போலவே இந்த வழக்கில் தெரிவித்தார்கள். ஆனால் நீதிபதிகள் இதை நிறைய இடங்களில் எங்களால் பார்க்க முடிகிறது, செய்தித்தாள்களிலும் பொது தளங்களிலும் சமூக வலைகளிலும் நிறைய பார்க்க முடியாது நீதிபதி தெரிவித்துள்ளார்கள். ஏனென்றால் பெரும்பாலும் எல்லா காவல்துறை, அதாவது ஒரு மாவட்ட எஸ்பி லெவலில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அதற்கு மேல உள்ள அதிகாரி எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு அந்த அதிகாரி வீட்டிலும் 5 முதல் 7 ஆடலிகள் கண்டிப்பாக இருப்பார்கள். தற்போதும் பணிபுரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் இல்லை என்று சொன்ன காரணமாக தான் நீதிபதி இந்த வழக்கை மீண்டும் அரசுடைய உயரதிகாரிகளை மீண்டும் வழக்கில் இணைத்துள்ளார். அவர்கள் மூலம் இந்த வழக்கில் மேலும் சில விரிவான விவரங்கள் தாக்கல் செய்யப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதால் அவர்கள் இணைத்துள்ளார். எனவே இதுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஆடலி முறை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிகிறது. ஜனவரி 7ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுபையா.